கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 210 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதல்வரின் பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பில் சென்னை யானைகவுனியில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா, நடிகர் வடிவேலு, நடிகர் அஜய் ரத்னம், நடிகை குட்டி பத்மினி ஆகியோர் கலந்து பேசினர். இந்த நிகழ்ச்சியில் யார் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ கற்றுக்கொள்ளட்டும், கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடும்பத்தின் மூத்த மகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று நடிகர் வடிவேலு பேசியுள்ளார். நடிகை விவகாரத்தில் தன் மீது காவல்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யக்கோரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் தமிழக ஆளுநர் RN ரவி சுவாமி தரிசனம் செய்ய வந்தார். அப்போது ஆளுநர் அறை அருகே பயங்கர சத்தத்துடன் கடுமையான புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் 60 படுக்கைகள் என்று கொளத்தூரில் பெரிய அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கல்லூரிகளின் தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தான வகையில் பைக் சாகசம் செய்த இளைஞர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர்.